வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம 29 ஃபீட் கிராஸ் 42 ஃபீட் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் பிளான் டிசைன்ஸ் நாம இன்னைக்கு பார்க்குறோம். அதாவது 29 அடிக்கு 42 அடி இருக்கக்கூடிய ஒரு மேற்கு நோக்கிய வீட்டுடைய வரைபடம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இந்த வீட்டோட பிரெத் நமக்கு 29 ஃபீட் இருக்கு. அதாவது நார்த்து சவுத்து சைஸ் நமக்கு 29 ஃபீட் இருக்கு. ஆல்ரெடி இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இந்த வீட்டுடைய லென்த், அதாவது மேற்கு கிழக்கு முகமா இந்த வீட்டுடைய டோட்டல் லென்த் நமக்கு 42 ஃபீட் இருக்கு. நார்த் பாயிண்ட் ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். நார்த் பாயிண்ட் இந்த பக்கமா இருக்கு. ஸோ இந்த வீடு இருக்கக்கூடிய டைரக்ஷன் இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இது ஒரு வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸ் பிளான். இப்போ இந்த பிளானோடைய டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீட்டில் மெயின் என்ட்ரன்ஸ் இருக்கக்கூடிய இடம் இந்த இடம். இந்த கார்னரில் தான் நம்ம போர்ட்டிக்கோ, தென் தலைவாசல் எல்லாமே நம்ம இந்த இடத்துல தான் பிளான் பண்ணியிருக்கிறோம். பொதுவாக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வெஸ்ட் ஃபேசிங் ஹவுஸாக இருந்தால் அந்த வீட்டுக்கு நடு சென்டரில் நம்ம மெயின் டோர் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த நார்த் இருக்கக்கூடிய சைடு நம்ம மெயின் டோர் வைக்கலாம். இந்த வீட்டில் நம்ம செகண்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய இந்த நம்ம மெயின் டோர் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு போர்ட்டிகோ. இந்த போர்ட்டிகோடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 10 ஃபீட் கிராஸ் 11 ஃபீட் சைஸில் ஒரு போர்ட்டிகோ நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த போர்ட்டிகோக்கு ரைட் சைடு நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறதுக்கான ஸ்டெப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல தான் இந்த மாதிரியான டைரக்ஷனில் நம்ம ஏறி போகிற மாதிரி இந்த இடத்துல ஸ்டெப்பு ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். தென் மெயின் டோர், இந்த கார்னரில் மெயின் டோர். ஸோ இந்த இடத்துல ஒரு வால் இருக்குது. இந்த வால்ல இருந்து சரியாக 9 இன்ச் வால்ஸ் இந்த இடத்துல எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்துல ஒரு மெயின் டோர் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த மெயின் டோருடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3.5 ஃபீட் கிராஸ் 7 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த மெயின் டோர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த இடத்துல ஒரு வால், தென் இந்த கார்னரில் இந்த இடத்துல நம்ம ஒரு விண்டோ பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதாவது நம்ம இந்த ஹாலில் இருந்து பார்க்கும்பொழுது இந்த வெளியில் உள்ள வெளிச்சம் கிடைக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு விண்டோ டிசைன் பண்ணியிருக்கிறோம். இது அட்டாச் நிலை கிடையாது, இண்டிவிஜுவல் நிலையாக தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த மெயின் டோர் வழியா நம்ம இந்த வீட்டுக்குள்ள என்டர் ஆகணும்னே இந்த இடத்துல ஒரு லார்ஜ் ஹால் நமக்கு இருக்கு. ஸோ இந்த ஹாலோடைய சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 16 ஃபீட் கிராஸ் 17 ஃபீட் சைஸ்ல ஒரு ஹால் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல நம்ம ஒரு 2 விண்டோ இந்த ஹாலில் இருக்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த சைடில் ஒரு விண்டோ, இந்த சைடில் ஒரு விண்டோ. இந்த 2 விண்டோவுக்குமே சன்ஷேடோட சேர்த்து நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 4 ஃபீட் கிராஸ் 3 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 விண்டோவுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த ஹாலில் சோஃபா, சேர், டேபிள்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் எந்தெந்த மாதிரியான வைக்கலாம் அப்படின்றக்கூடிய ஒரு மாடல் அரேஞ்ச்மெண்ட்ஸையும் நம்ம இந்த இடத்துல காட்டியிருக்கிறோம். ஸோ நம்ம இதை நமக்கு விருப்பப்பட்டபடி நம்ம மாற்றி அமைச்சிக்கலாம். ஒரு பிளானிங்காக நான் இந்த இடத்துல காட்டியிருக்கிறேன். தென் இப்போ இந்த ஹவுஸ் பிளான் ஒரு 2 பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு ஹவுஸ் பிளானாக இருக்கு. ஸோ இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம் இருக்கு. இந்த பெட்ரூமுடைய சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு பெட்ரூம் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த பெட்ரூமுக்கு நம்ம இந்த ஹாலில் இருந்து ஒரு ஓப்பன் டோர் இருக்கு. இந்த ஓப்பன் டோர் வழியா நம்ம இந்த பெட்ரூமுக்கு வர மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கார்னரில் ஒரு பெட்ரூம், தென் இந்த சைடு இன்னொரு பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த பெட்ரூம் கொஞ்சம் ஸ்மால் பெட்ரூமா நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 8 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு பெட்ரூம். இது 11 ஃபீட் வச்சிருக்கிறோம். இது 8 ஃபீட் வச்சிருக்கோம். கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். இந்த பெட்ரூமில் கம்பேர் பண்ணும்போது இந்த பெட்ரூமுடைய சைஸ் கொஞ்சம் சின்னது. இந்த 2 பெட்ரூமுக்குமே நம்ம அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் எதுவுமே நம்ம பிளான் பண்ணல. பட் காமனான பாத்ரூம் டாய்லெட் நம்ம இந்த 2 பெட்ரூமுக்குமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்கிறோம். இந்த இடத்துல ஒரு இண்டிவிஜுவல் பாத்ரூம் டாய்லெட், வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் 3 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு பாத்ரூம் பிளஸ் டாய்லெட். அகைன் இன்னொரு பாத்ரூம் டாய்லெட் இந்த பெட்ரூமுக்கு பக்கத்தில் 6 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் பிளஸ் பாத்ரூம் இருக்கிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது காமன் பாத்ரூம் டாய்லெட்டாகவும் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் கிச்சன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அக்னி மூலையில் நம்ம கிழக்க பார்க்க இருந்து சமைக்கிற மாதிரியான ஒரு டைரக்ஷனில் நம்ம ஒரு கிச்சன் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த கிச்சனுடைய சைஸ் 10 ஃபீட் 9 இன்ச்சஸ் கிராஸ் 11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் ஒரு கிச்சன். இந்த கிச்சனுக்கு நம்ம 2 விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ. ஸோ இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸில் இந்த 2 விண்டோஸ் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் கிச்சன் ஸ்லாப் கீழே இருந்து சரியா 3 ஃபீட் ஹைட்டில் இந்த கிச்சன் ஸ்லாப் இருக்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த கிச்சன் ஸ்லாபோடைய வித் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ஃபீட் சைஸில் இந்த வித் நமக்கு இருக்கு. தென் இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இந்த கார்னரில் டைனிங் ஹால் நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். 16 ஃபீட் கிராஸ்
11 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல ஒரு டைனிங் ஹால். தென் இந்த டைனிங் ஹால்ல 2 விண்டோ இருக்கு. இந்த சைடு ஒரு விண்டோ, இந்த சைடு ஒரு விண்டோ. இந்த 2 விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த 2 விண்டோவுமே நம்ம வித் சன்சைடோடு டிசைன் பண்ணியிருக்கோம். தென் இந்த டைனிங் ஹாலில் வந்து இந்த இடத்துல ஒரு டோர் இருக்கு. ஸோ இந்த டோர் வந்து பின்வாசலா நம்ம வந்து கன்சிடர் பண்றோம். ஸோ நம்ம இந்த லைன்ல இருந்து பார்க்கும்பொழுது இந்த மெயின் டோருக்கு வழியா நம்ம வந்து பின்னாடி இருக்கக்கூடிய வாசல் வரைக்கும் நம்ம வந்து ஒரே டைரக்ஷன்ல இந்த டோர்ஸ் எல்லாமே நம்ம டிசைன் பண்ணிருக்கிறோம். இதுல மெயின் டோர், இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பன் டோர், தென் இந்த இடத்துல ஒரு பின்வாசல். இந்த பெட்ரூம்ல இருக்கக்கூடிய விண்டோஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த விண்டோவுடைய சைஸுமே 3 ஃபீட் கிராஸ் 4 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல தான் இந்த 2 விண்டோஸுமே நம்ம டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த பாத்ரூம், இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கு, இந்த இடத்துல ஒரு விண்டோ இருக்கு. இந்த விண்டோவுடைய சைஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2 ஃபீட் கிராஸ் 2.5 ஃபீட் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல இந்த 2 விண்டோஸுமே நம்ம வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் வால் திக்னஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவரால் எல்லா வால்ஸுமே நம்ம வந்து 9 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல எல்லா வால்ஸுமே டிசைன் பண்ணியிருந்தோம். இந்த பெட்ரூமுக்கு ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த வால் வந்து 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல டிசைன் பண்ணியிருக்கிறோம். தென் இந்த 2 பாத்ரூமுக்கும் சென்டர்ல இருக்கக்கூடிய இந்த வால், தென் இந்த பாத்ரூமுக்கு ஃப்ரண்ட் வால் இதுவுமே வந்து 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல டிசைன் பண்ணியிருக்கிறோம். அகைன் இந்த போர்ட்டிகோல இருக்கக்கூடிய ஸ்டெப்ல இருக்கக்கூடிய வால், இந்த இன்னர் வால் அண்ட் இந்த அவுட்டர் வால்ஸுமே 4.5 இன்ச்சஸ் அப்படிங்கக்கூடிய சைஸ்ல தான் இந்த வால்ஸுமே வந்து டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஹவுஸ் பிளானுடைய டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா 1218 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வந்து வரும். 29 ஃபீட் கிராஸ் 42 ஃபீட் இஸ் ஈக்குவல் டு 1218 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு வருது. ஸோ இந்த ஹவுஸ் பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது நாம 22 lakhs to 23 lakhs வரைக்கும் அப்ராக்சிமேட்டா எஸ்டிமேட் பண்றோம். திஸ் எஸ்டிமேட் இஸ் தி நாட் டீடைல்டு எஸ்டிமேட், ஒன்லி அப்ராக்சிமேட் எஸ்டிமேட் இஸ் தி 22 lakhs to 23 lakhs. ஸோ தொடர்ந்து நம்ம வந்து நிறைய ஹவுஸ் பிளான்ஸ் வந்து 2D அண்ட் 3Dல நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். பை, தேங்க்யூ.